தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு ஹிந்து அறநிலையத்துறை அமைச்சராக ரமேஷ் பதவியேற்றார். இள வயது துடிப்பான அமைச்சர் என்று மீடியாக்கள்ல ரொம்பவும் காட்டப்படுகிறார். அங்கங்க இன்ஸ்பெக்ஷன், திடீர் இன்ஸ்பெக்ஷன் போறாரு. சில ஹிந்து ஆதரவாளர்கள், கோவில் வழிபடுவோர் அவங்களாலே சில சமயம் பாராட்டவும் பெறுகிறார். அவருடைய இது அட்டென்ஷனா இருக்குது. இப்ப என்ன நடந்திருக்குன்னா, கரூர் அருகே ஒரு 4 கோவில்கள், அந்த 4 கோவில்களுக்கு சொந்தமாக 15 கிராமங்களில் இருக்கக்கூடிய சுமார் 3024 ஏக்கர், அந்த ஏக்கர் நிலத்தில் இருக்கக்கூடிய 3000த்திற்கும் மேற்பட்ட பட்டாக்களை அவங்க ஆக்கிரமிச்சுதான் அந்த கோவில் நிலத்துல இருக்காங்க. அவர்களுக்கு பட்டாக்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசு முடிவெடுத்து கோவில் நிலத்தை தனிநபர்களுக்கு பட்டா போட்டு கொடுப்பதற்கு அனுமதி வழங்கி இருக்கிறது. இது பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது. கோவில் நிலம் மீண்டும் மீண்டும் இந்துக்களுக்கு நாம் நினைவுபடுத்த வேண்டியது, அது கோவிலுக்கு சொந்தமானது, இந்து அறநிலைத்துறைக்கு அல்ல என்பதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. அதை இவங்க சட்டம் மூலமாக, மாவட்ட ஆட்சியர் மூலமாக தனிநபர்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனும் இதையே ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒரு வாக்குறுதியாக கொடுப்பான். எந்த ஆட்சி வந்தாலும் அவங்கள்ட்ட முதல் கோரிக்கையாக இதை போய் வைப்பான். என்னன்னா, கோயில் நிலத்துல யாரெல்லாம் குடியிருக்கிறாங்களோ அவர்களுக்கு பட்டா, எது இருந்தோ அதையெல்லாம் அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துரு அப்படின்னு. நீங்க சாதாரணமாகவே கோயில் நிலங்களை இப்ப இருக்கிறவங்க, அவங்க கடை வச்சிருக்கலாம், இல்லைன்னா வீடுல இருக்கலாம், நிலம் வச்சு அதை பயிர் செலவு பண்ணிட்டு கோயிலுக்குன்னு ஒரு புத்தகம் அமௌண்ட்டோ ஒன்று ஏதோ ஒன்று, அதாவது மனசாட்சிப்படி கொடுக்கறவங்களாக இருக்கும் பட்சத்துல அப்படி கொடுக்குறாங்கன்னா, மார்க்கெட் ரேட்டுக்கும் இவங்க எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தாலே எல்லாருக்கும் புரியும் உண்மை என்னன்னு. அதுவும் இந்த கடைக்கெல்லாம் எவ்வளவு சொற்ப தொகையை இவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். வேதாரண்யத்துல ஒரு ரூபாய்கள் கொடுத்த அந்த கூத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதை நம்மளாம் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு ஒரு பக்கம் ஒரு கோரிக்கை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற நேரத்துல, அவன் ஆல்ரெடி ஆக்கிரமிச்சிருக்கானா, அவன்கிட்டயே அந்த இடத்த கொடுத்துட்றா அப்படின்னு இந்த எம்ஆர் விஜயபாஸ்கருங்கிறவர் ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. ஏற்கனவே அங்கே இந்த போராட்டத்தின் பொழுதே அந்த நேரத்திலேயே நம்ம நியூஸ் எடுத்திருக்கோம். இது குறித்து நம்மளுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கோம். சோடிமணி, எம்ஆர் விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் அந்த போராட்டத்தில் மக்களோடு பங்கெடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பாருங்க, ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்புங்கிறது. வக்ஃப் போர்டு அதில் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய இடங்களையெல்லாம் மீட்டு கொடுங்கன்னதும் கவர்மெண்ட் உடனே என்ன பண்ணுது, அது அவங்களுக்கு என்னென்னவோன்னு வக்ஃப் வாரியத்துக்கு அதிகாரத்தை கொடுத்து அவங்க சாதாரணமாக பார்க்குற நிலத்தையே இது வக்ஃபுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே ஆக்கிரமிச்சிருந்தா அதை வக்ஃப் போர்டுக்கு மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுகிறார்கள். இங்கே என்னன்னா, ஆக்கிரமிச்சிருந்தா அவன்கிட்டே இடத்த கொடுத்துரு. எப்படி இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் புகழிமலை அப்படிங்கிற இடத்துல இருக்குது. 3 கிராமங்கள் இந்த கோயிலுக்கு பாதிக்கப்பட்டதாக இருக்கிறது. அதில் 214 ஏக்கர் 719 பேர் இங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க. அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில் கரூர்ல இருக்கு. 4 கிராமங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. 204.52 ஏக்கர் 631 பேர் இடத்த ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் சுவாமி திருக்கோயில் குப்புச்சிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. ஒரு கிராமம் பாதிக்கப்பட்டிருக்கு. 132.49 ஏக்கர் 334 பேர் ஆக்கிரமிச்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் அருள்மிகு விக்தீஸ்வரர் திருக்கோயில் வெஞ்சாம் கூடலூர், அதுல 253.65 ஏக்கர் 1700 பேர் ஆக்கிரமிச்சிருக்காங்க. எடுத்துக்கோ, உனக்குதான் இடைத்தேர்தல் வருது, எடுத்துக்கோ. யாரு இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு கத்தோலிக் சர்ச்சுக்கு, சிஎஸ்ஐ சர்ச்சுக்கோ வேற யாருக்காவதோ இவங்களுடைய டயசிஸ், என்னென்ன டயசிஸ், இவங்களுதான் பல அமைப்புகள், இவங்களுக்கு சொந்தமான நிலம் எப்படி, அவர்களே கருணையின் வடிவாக இருக்கக்கூடியவர்கள், அவங்க இடத்துல இதே மாதிரி இத்தனை பேர் குடிசை போட்டு தங்கியிருந்தாங்கன்னா
எல்லாம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆட்சியில வந்திருக்கேன், அவர் இயேசு கிறிஸ்து போல நானும் கருணை மிக்கவன், எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு ஜோசப் விஜய் சொல்வாரான்னு எனக்கு தெரியாது. இது ஊரா விட்டு அது சொல்லலை. ஏன்னா இவரை பத்தி சொன்னா அது பிரச்சனையாகி அது நம்ம மேல கேஸ போட்டு, ஏன்னா இப்பதான் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் மீது ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அந்த பழமொழியை கூட நம்ம சொல்ல வேண்டாம், ஏன்னா அது விவகாரமா கொண்டு போய் முடிஞ்சிரும் போல இருக்கு. ஸோ அதனால கோயில் நடத்த எடுத்துக்கோ, இடைத்தேர்தல் வேற வருது கவனிச்சுக்கோ அப்படின்னு. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அப்படின்னு. சரி, இதை மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு எரியும். 25,000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை பேர் இவ்வளவு ஏக்கர் நிலம், அது ப்ராமினன்ட் ஏரியால இருக்கு அப்படிங்கிறப்ப இதை வந்து வேல்யூவா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 25,000 கோடி கோயிலுக்கு வர வேண்டிய இது நிதி. இப்ப இதற்கு பலர் இப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நம்மளும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், பலரும் இதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் தலை வணங்குகிறோம். ஆனா அப்ப நீங்க சொன்னீங்கல்ல, கோயில் நிதி வேறு எதற்கும் பயன்படுத்தக்கூடாது, ஏற்கனவே அப்படி வணிக வளாகம், திருமண மண்டபங்கள் இதெல்லாம் கட்டுவதற்கு இது பண்ணியிருந்தா அதையெல்லாம் கேன்சல் செய்கிறோம் அப்படின்னு ரமேஷ் சொன்ன உடனே நம்ம எதிர்பார்த்த ஆளு வந்துட்டான்டா டே வாடா வாடா வாடா, இவனை மாதிரி நமக்கு ஆளே கிடையாதுடா அப்படின்னு சொல்லி நான் இவ்வளவு நாள் முடங்கி இருந்தேன், சிறுத்தை போல வெளியே வந்து விட்டேன்லாம் பலரும் சொன்னாங்க. இதற்காகத்தான் காத்திருந்தோம் அப்படின்லாம் அவர் மீது புகழ் மாலையெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பார்த்தா அடிச்சதே தலைவன் அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் லெட்டரு. நாங்க தான் பெரியார் படத்தை வச்சுட்டு நாங்க இந்துவுக்கு என்னைக்கு நியாயமா நடந்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஆனா நீங்க என்ன நினைச்சீங்க, பெரியார் படம்லாம் வச்சிருக்கிறாரு, இருந்தாலும் அவர் இந்துவுக்கு நியாயமாக இருப்பார், அது அரசியல். ஆனாலும் ஜோசப் விஜய் அப்படியெல்லாம் இல்லை, அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்னு நினைச்சிட்டா. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் உங்களுக்கு அற்புதமாக வைக்கிறேன்டா ஆப்பு அப்படின்னு கரூர்ல இவரை பார்க்க வந்தவர்கள் இறந்து போனாங்க. அவங்களுக்கு கட்சி நிதியாக 20 லட்சம் கொடுத்திருந்தார். அதெல்லாம் பத்தாது, அந்த குடும்பத்திற்கு நான் ஏதோ ஒன்று செய்தே ஆவேன் அப்படின்னு சொல்லி ஒரு 18 பேருக்கு பொழுது அரசு வேலையை இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் சில பேர் அவங்களுக்கு அந்த தகுதி வந்தா அவங்களுக்கும் வேலை கொடுப்பாங்க போல இருக்கு. சரி, இன்டர்ன் உங்களுக்கு இந்துக்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உடனே கேட்பான், அப்படின்னா அந்த வேலை கொடுத்தவர்கள் எல்லாம் இந்துக்கள் இல்லையா அப்படின்னு. அவங்க ஏதாவது எக்ஸாம் எழுதுனா அவங்க என்ன முதல்ல பண்ணாங்க, இப்ப நாளைக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்தா இதே மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் வேலை, கவர்மெண்ட் வேலை போட்டு கொடுத்துடலாமா கேட்குறேன். அவன் தான் அந்த வீட்டுக்கு பிரெட் வின்னரா இருப்பான், ஒருத்தன் போறான் 2 வீலர்ல செத்து போடுறான், என்ன பண்ணுவீங்க? உடனே ஒரு கவர்மெண்ட் வேலை போட்டு கொடுப்பீங்களா? எனக்கு புரியல. அந்த இடத்துல வந்து போராடி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறணுக்கு இந்த வேலை கிடைக்கல. இப்ப கரூர்ல வந்து அவர் பேசுறப்ப கோயில் நிலத்தையும் அப்படியே அடிச்சு விட்டாச்சு. 25,000 கோடி ரூபாய் முடிஞ்சது, சோழி முடிஞ்சது. இப்பொழுது இதற்கு எதிராக கேஸ் போக முடியுமா, என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்பொழுது அரசு வேலை கொடுப்பதுக்கே கேஸ் போட்டாங்க, கோர்ட்டே கேள்வி கேட்டது. அப்படி செய்வதில் என்ன தவறு அப்படின்னு கோர்ட்டே கேட்கும் பொழுது ஏழைகளுக்கு அதுதானே பட்டா கொடுத்துருக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த கருத்தெல்லாம் நீங்க சொல்லுங்க, நாளைக்கு கிறிஸ்துவனுடைய இடத்தையும் இதே மாதிரியோ, முஸ்லிம்கள் வக்ஃப் போர்டுடைய நிலத்துல இதே மாதிரி யாராவது ஆக்கிரமிச்சிருந்து அவங்களுக்கு தான் எங்களுக்கு சொந்தம்னு சொன்னா இதே போன்ற கருத்தை சொல்வீர்களா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. ஆகவே தாவேகா இது அனைவருக்குமான அரசு அல்ல, இந்துக்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய அரசு தான். அவர்கள் வெளிவேஷம் போடுகிறார்கள், நம்பாதீர்கள் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு செய்தியாக இது வந்து